வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு ஸ்வாலோ ஸ்டார் அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பத்தி பார்க்க போறோம். நான் இப்பதான் இந்த அனிமே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு புரிஞ்ச மாரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஒரு ஊரே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் மட்டும் தனியா நடந்து வந்துகிட்டு இருக்கான். பார்த்தா பின்னாடி ஒரு சிங்கம் வந்து நிக்குது. அதை பார்த்துட்டு அவன் சுட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்தா சைட்ல இருந்து இன்னொரு சிங்கம் வந்து அவனை பிடிச்சிருது. மற்ற சிங்கங்களும் வந்து அவனை சாவடிச்சிடுதுங்க. சீனை கட் பண்ணா வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. வா லியோ ஃபேங், நான் உனக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டணும், எனக்கு பின்னாடியே வான்னு சொல்லிட்டு கதவை திறந்துகிட்டு உள்ளார போறா. இவங்க எல்லாரையும் ஒரு மர்மமான வைரஸ் தாக்கி இருக்கு. இவங்க எல்லாரையும் குணப்படுத்துறதுக்காக எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க. அது RR வைரஸ்ன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மூலமா பல மக்கள் இறந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ளார பல மான்ஸ்டருங்க சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த RR வைரஸ் இன்னும் நிறுத்தாம பெருகிக்கிட்டே இருக்கு. ஊருக்குள்ளாரன்னு இல்ல, கடலுக்குள்ளார இருந்தும் பெரிய மான்ஸ்டர் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டருங்களை ஐக்கத்துக்கு போன நம்மளுடைய ஜெட்டுங்களையும் அந்த RR வைரஸ் இருக்கிற மான்ஸ்டர் எல்லாம் வந்து நம்மளுடைய ஜெட்டுல போன எல்லா சோல்ஜரையும் அதை அழிச்சிடுதுங்க. இந்த மான்ஸ்டருங்களை ஐக்கத்துக்கு நீதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அழுவுறா. ஊரு மொத்தமும் வெடிஞ்சு செதறிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கடல்ல இருந்த தண்ணி எல்லாமே ஊருக்குள்ளார வந்துடுச்சு. பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்த டிராகன் எல்லாமே எரிக்கல்லு விழுந்து வெடிஞ்சதுல எல்லாமே செத்து போயிடுச்சுங்க. அதனால அந்த எரிக்கல்ல பயன்படுத்தி அந்த மான்ஸ்டருங்களை அழிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த எரிக்கல்லால ஒரு மிசைலை ரெடி பண்ணாங்க. அதோட ஆராய்ச்சி முடிவில் அதை டெஸ்ட் பண்றதுக்காக அனுப்பினப்ப அது வெடிஞ்சு நம்ம ஆளுங்களே முக்காவாசி பேர் இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிட்டாங்க. நம்மளுடைய கடைசி நம்பிக்கையே நியூக்ளியர் பாம் மட்டும்தான். அது இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிளட் ரெட் ரோஸ் வந்து வானத்துக்கு மேல இருக்கதா எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூக்ளியர் பாமோட எஃபெக்ட்ல நம்மளுடைய மக்களும் இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் செடிங்களே முளைக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த ஐலாண்ட்ல 100 நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு மேல நடந்திருக்கு. இருந்தாலும் அந்த இடம் திருப்பி பயப்படியே மாறிடுச்சு. நியூக்ளியர் பாமோட எஃபெக்ட் மனிதர்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆயிரக்கணக்கான நியூக்ளியர் பாமை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டருங்களை தடுக்க பார்த்தாங்க. அது எல்லாமே வேலைக்கே ஆகல. நம்மளுடைய நேஷன் இது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனா அறிவிச்சிருக்காங்க. ஊர் மக்கள் எல்லாரும் இந்த ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட்ல போய் தங்கி இருங்க. உலகம் முழுக்க நியூக்ளியர் பாமை வச்சு போர் தொடங்க ஆரம்பிச்சா மனிதர்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அழிஞ்சு போயிடுவாங்கன்னு பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணா ஹீரோ ஒரு ரூமுக்குள்ளார வந்துட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சூட் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்கான். டாப் 5 மிலிட்டரி நேஷனுங்க எல்லாருமே அவங்களுடைய மிலிட்டரி பவரையும் டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி இதில் இன்னும் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 23 பேஸ் ரீஜனுங்க இருக்கு. மனிதர்கள் பயப்படியே இந்த உலகத்துல நான் வாய வைப்பேன், ஏன்னா என்ன பெத்தவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அதனால தான் நான் இப்ப பெரிய வாரியரா இருக்கேன். டோர் ஓபன் ஆன உடனே ஹீரோ எகிரி குதிக்கிறான். டக்குன்னு ஸ்கேட் போர்டை வர வச்சு வேகமா பறந்து போய்கிட்டே இருக்கான். பார்த்தா எதிரில பெரிய மான்ஸ்டருங்க எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ டக்குன்னு அவனுடைய கையில கத்திங்களை வர வச்சுக்கிட்டு வேகமா அந்த மான்ஸ்டருங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கான். எதிரில வந்த மான்ஸ்டர் அவனுடைய கத்தி யூஸ் பண்ணி வெட்டி சாவடிச்சிடறான். இன்னொரு மான்ஸ்டரை ஓடி வந்து எகிரி குத்தி சாவடிச்சுட்டு ஓடி திருப்பி ஸ்கேட் போர்டை வர வச்சு பறந்து போய்கிட்டே இருக்கான். அவனை சுத்தி வளைச்சிடுதுங்க எல்லா மான்ஸ்டரும். டக்குன்னு சுத்தி சுத்தி வெட்டி எல்லா மான்ஸ்டரையும் சாவடிச்சிடறான். திருப்பி அவனை சுத்தி மான்ஸ்டருங்க வந்துகிட்டே இருக்கு. அவன் டக்குன்னு வேக வேகமா சுத்திக்கிட்டு அதுங்க எல்லாத்தையும் வெட்டிட்டு சுத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல என்னவோ சவுண்டு கேக்குது. ஹீரோ வேகமா கீழே போய்கிட்டே இருக்கான். பார்த்தா அந்த இடம் ஃபுல்லா கருப்பு கலர்ல மேகமா வந்து ஒரே மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஹீரோ வந்து இறங்கிட்டு சீனா நின்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எதிரில் இந்த பில்டிங்ல மின்னல் விழுது. பார்த்தா அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்துட்டு அது உள்ளார இருந்து ஒரு மான்ஸ்டர் வெளியில வருது. ஹீரோ டக்குன்னு ஸ்கேட் போர்டை வர வச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் கிட்ட பறந்து போய்கிட்டே இருக்கான். அந்த மான்ஸ்டர் கண்ணை திறந்து ஹீரோ வரத்தை பார்த்துடுது. ஹீரோ வேகமா வந்து அவனுடைய கத்தியை யூஸ் பண்ணி அதோட உடம்புல கிழிக்கிறான். அந்த மான்ஸ்டர் அதோடைய பவரை வாயில வர வச்சுக்கிட்டு ஹீரோவை தாக்க பாக்குது. ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு வந்துடுறான். அது விடாம பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது. ஹீரோ நிக்காம வந்துகிட்டே இருக்க அது அதோடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோவை தாக்க பாக்குது. அதுல இருந்து ஹீரோ தப்பிச்சிடறான். திருப்பி ஹீரோ அந்த மான்ஸ்டர் அடிக்க போவ அந்த மான்ஸ்டர் பார்த்துட்டு அதோடைய வாளால் அடிக்க வரப்ப ஹீரோ ஷீல்ட வர வச்சு தடுத்துறான். அந்த மான்ஸ்டர் அடிச்ச உடனே அந்த பில்டிங்ல உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து நின்னுகிட்டு இருக்கான். அந்த மான்ஸ்டரும் அந்த பில்டிங்கை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து அந்த மான்ஸ்டர் அதோடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து ஹீரோவை தாக்குறதுக்கு வருது. சீனை கட் பண்ணா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஹீரோ சைக்கிளை ஓட்டிட்டு வந்து நின்று அந்த பிரிட்ஜை பார்த்துட்டு சைட்ல போய் நின்று அவனுடைய
ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு இருக்கான். நீ எத்தனை தடவை அந்த பய உலகத்தை பார்த்தாலும் அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இத பாக்குறப்ப என்னால நம்பவே முடியல. மனிதர்கள் எப்படியோ இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. அந்த காலகட்டத்துல மனிதர்கள் முக்காவாசி பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. எது எப்ப நடக்கும்ன்றது ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகத்திலே 5 நேஷன் மட்டும்தான் இன்னும் சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் புதுசா ஒரு வாய்க்கை தொடங்கலாம்னு கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மனிதர்களுடைய வாய்க்குல இந்த மாதிரி ஒரு திருப்பம் வந்ததுக்கு அவங்க எல்லாரும் தான் காரணம். அந்த ஹீரோக்களை வாரியர்ஸ்னு கூப்பிடுவாங்க. லியோ ஃபேங் உன்னோடைய உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர், உன்கிட்ட ரொம்ப நல்ல திறமை இருக்கு. நீ ஒரு சோல்ஜரா ஈஸியா ஆக முடியும்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு மார்ஷல் சோல்ஜர் ஆகணும்னா அதுக்கு பல விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா என்னுடைய முதல் கோல் அகாடமிக்குள்ளார போற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் என்னால அந்த மிலிட்டரி அகாடமிக்குள்ளாரே போக முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளாம் ஏஎஸ் ஸ்டூடெண்ட், டியூஷன்ல படிக்கிறதுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சா அது நம்மளுடைய குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். மிலிட்டரி அகாடமியோடைய ட்ரைனிங் உனக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கும். நீ கண்டிப்பா ஒரு சோல்ஜர் ஆவ. அதுக்கப்புறமா உன்னுடைய தம்பியை நீ மறந்துட கூடாதுன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். மேல என்னவோ பறந்து போறத ஹீரோ பார்த்துட்டு நீ அதை பாத்தியாடான்னு ஹீரோ கேக்குறான். என்னது நான் ஒன்னும் பார்க்கலையே, அது பார்க்க ஒரு ஃப்ளையிங் மான்ஸ்டர் மாரி இருந்துச்சுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு நீ சரியா பார்த்திருக்க மாட்ட, அது உன்னுடைய பிரம்மையா இருக்குன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அது என்னோட பிரம்மையா தான் இருக்கும் போல இது. சரி அதை மறந்துடுவான், நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல இருந்து நடந்து போய்கிட்டு இருக்கானுங்க. சீனை கட் பண்ண மிலிட்டரி பேஸ காட்டுறாங்க. லீடர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க, ஒரு அனிமல் ஊருக்குள்ளார புகுந்துடுச்சு, அதை உடனே எல்லாருமா சேர்ந்து தடுத்து நிறுத்துங்க. நம்மளுடைய டார்கெட் என்னன்னு அவர் கேக்குறாரு. பிளாக் கிரவுண்ட் கோல்டன் ஈகிள், அதோடைய ரக்கைய அதால கத்தி மாரி மாத்த முடியும். நம்ம கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் படி அதோடைய ரக்கம் 36 மீட்டர் அளவுக்கு இருக்கும். அதோடைய பாடி லென்த் 21 மீட்டர் இருக்கும். அது கிளாஸ் எஸ் சேர்ந்ததுன்னு யாரோ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிளாஸ் எஸ் சேர்ந்ததா, அது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. 1000 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குன்னு எவனோ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய கணக்குப்படி அந்த கோல்டன் ஈகிள் இன்னும் 15 நிமிஷத்துல இந்த இடத்துக்கு வந்துரும். ஜெட் ஃபைட்டர்ஸும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்த போய் சேர்ந்துருவாங்க. டார்கெட்டை நாங்க பார்த்துட்டோம், சுடுறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். பர்மிஷன் கொடுக்குறோம் நீ சுடுன்னு சொன்ன உடனே அவன் ராக்கெட் அனுப்பி அந்த பறவையை தாக்குறான். பின்னாடி வந்தவனுங்களும் சுட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அந்த பறவை கடுப்பாகி அதோடைய ரக்கையில கத்தி மாரி வர வச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கு. அது எல்லாம் அந்த ஜெட்டுங்கள பட்டு வெடிஞ்சு செதறுது. அந்த சிஸ்டத்துல பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. பார்த்தா எல்லா ஜெட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த பறவை ஊரை நோக்கி பறந்து வந்துகிட்டே இருக்கு. எதனா ஒரு ஸ்ட்ராங்கான மார்ஷல் சோல்ஜரை உள்ளார அனுப்புங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நேஷனல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து RR வைரஸ்ல ஒரு புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால RR வைரஸோடைய ரிசர்ச் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு அந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கான். RR வைரஸால பாதிப்படையாதவங்களுடைய உடம்புல இருந்து பிளட் எடுத்து ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிக்கிறதுக்காக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆன்டிபயோட்டிக் மூலமா அந்த வைரஸ் தாக்கினவங்களுடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா சரியாவதுக்கு உதவுதுன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். மார்ஷல் ஆர்ட்ஸ் சோல்ஜர் ஆகணும்னா அந்த RR வைரஸ் எல்லாத்தையும் சமாளிச்சு தான் ஆகணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எப்பெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் சோல்ஜரை பத்தி பேசுறோமோ அப்பெல்லாம் உன்னுடைய கண்ணு ரொம்ப பிரகாசமா ஆயிடுது. சரி அந்த விஷயத்த பத்தி மறந்துடு, உனக்கு வேற எதனா சாதிக்கணும்ன்ற எண்ணம் இருக்கான்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரே பொண்ணுங்களா நடந்து வந்துகிட்டு இருக்குங்க. நான் இன்னைக்கு தப்பான கிளாஸுக்கு போயிட்டேன், எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாவே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது உள்ளார கிராஜுவேஷனை வாங்க போறோம், இது பார்க்க ஒரு கனவு மாதிரி இருக்கு, நீ யாரன்னா பார்த்து பயப்படுவியான்னு அந்த பொண்ணுங்க பேசிக்கிட்டு வராளுங்க. ஹீரோ நின்று அந்த பொண்ணைய பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஸ்லோவா திரும்பி ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. அவன் இங்கதான் வரான், நாங்க 2 பேரும் முதல்ல இங்க இருந்து கிளம்புறோம், உன்னை அகாடமிக்கோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பாக்குறோம், இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கோ பாய்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிடுறாளுங்க. ஹீரோ அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நின்றுகிட்டு இருக்கான். திடீர்னு எவனோ ஒருத்தன் காரில் வந்து நின்றுட்டு வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு பயங்கரமா ஒரே சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கு. அவனுடைய காருல ஒருத்தன் வந்து சொருவிடுறான். பைத்தியக்கார பையிலே, இந்த இடத்துல என்னுடைய காரு நின்னுகிட்டு இருக்கிறது கூட மாடா உன் கண்ணுக்கு தெரியலன்னு அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பறவை அந்த இடத்துல வேகமா பறந்து வந்த எஃபெக்ட்ல அந்த கண்ணாடி எல்லாம் உடைச்சுக்கிட்டு செதறுது. ஹீரோ நின்னு அந்த கண்ணாடிய பாத்துக்கிட்டு இருக்கான். இது நல்லதுக்கு இல்ல, நீ ஓரம் போடான்னு அவனுடைய ஃப்ரெண்டை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருந்து வேகமா ஓடி போய் ஹீரோயினோடைய கைய பிடிச்சி அவன் கிட்ட இழுத்து தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். அந்த பொண்ணு ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த கண்ணாடி
கண்ணாடி துண்டுங்கள்ல இருந்து அவளை காப்பாத்தி தூக்கிக்கிட்டு வந்து உக்காந்துடுறான். அவ உக்காந்துகிட்டு அந்த கண்ணாடி துண்டுங்களே பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த இடத்துல திடீர்னு காரு வெடியுது. அந்த பறவை அதோடைய ரக்கைய கத்தியா மாத்தி கீழே அனுப்பி வெடிக்க வைக்குது. ஹீரோ சைடும் கத்திங்க வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருக்கான். பார்த்தா திடீர்னு எங்க இருந்த ஒரு கத்திங்க வந்து அந்த பறவை அனுப்பின கத்தி எல்லாத்தையும் உடைச்சிடுது. அந்த இடத்துல ஒரு சோல்ஜர் வரான். ஹீரோ நின்னுகிட்டு அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் டக்குன்னு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி வேகமா அந்த பறவை சைடு பறந்து போய்கிட்டு இருக்கான். அந்த பறவை மேகத்துக்குள்ளார போயிடுது. ஹீரோ நின்னு பாத்துக்கிட்டே இருக்கான். வானத்துல ஒரே கோடு போறது மட்டும்தான் தெரியுது. பார்த்தா அந்த பறவை மான்ஸ்டர் வந்து கீழே விழுந்துடுது. அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் சோல்ஜர் அந்த பறவையை கொன்னுட்டாரு. எல்லாரும் சந்தோஷமா எகிரி குதிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ நின்னு அவனே பாத்துக்கிட்டு இருக்கான். வெறும் கத்தியை யூஸ் பண்ணி அவ்வளவு பெரிய மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டாருன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கா. நான் முடிவு பண்ணிட்டேன், நானும் ஒரு மார்ஷல் சோல்ஜர் ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த சோல்ஜர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அந்த ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். மறக்காம இந்த மாதிரி அனிம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.